சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு, அவங்க செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து, நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு நல்லாவே கூலி குடுத்துட்டாங்க. ஏன்னா, வண்டியில போட்டு அவங்கள அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. அந்த வேகத்துல நேரா மனோஜ் கிட்ட போயி விஷயத்த சொன்னதுனால, மனோஜாவது புரிஞ்சுப்பாருன்னு நெனச்சாங்க. ஆனா, மனோஜ் இருந்துட்டு, அவங்க உன்ன அடிச்சதுல தப்பே கிடையாது. நீ எவ்ளோ தைரியமா இருந்தா, முத்துவ சாக வைக்கிறதுக்காக அந்த சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருப்ப. முத்துவ கொல்ற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ கொடூரமானவளா? இது தெரியாம இத்தனை வருஷமா நான் உன் கூட வாழ்ந்திருக்கேனே, 2 வருஷமா உன்கிட்ட நான் முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வீட்ல சொன்னதுனால, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன்ல. நீங்க எதுக்காக மறுபடியும் ரோகிணியோட விஷயத்துக்கு போனீங்க? எதுக்காக அவள ஆள் வச்சு அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நாங்க யாரையும் ஆள் வச்சுலாம் அடிக்கல மாமா. அவங்க கிட்ட விஷயத்த சொன்னதுனால, அவங்க எங்க மேல இருக்கிற பாசத்தினால இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ரோகிணி இப்படி இந்த நிலைமைக்கு அவங்க ஆளாக்கி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா நம்ம ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "கவலைப்படாத கண்ணு, அந்த மீனாவை ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் ஆண்டி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தா அவ சாதாரண அந்த பூ காட்டுறவங்கள வச்சு என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பா" அப்படின்ற மாதிரி ரொம்பவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவே நம்ம ஒரு வழி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பிளான் பண்றாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.